மண்ணாங்கட்டாவது கொழுப்படுத்து பேசுறீங்களா? உன்னை எல்லாம் தட்டி கேட்க ஒருத்த வருவாம்ல. இவங்க எதிர்பார்க்குற ஆளு இவன் இல்லைங்க. அப்புறம் இந்த பில்டப்னு பார்க்குறீங்களா? ஹீரோன்னா ஒரு பில்டப் வேணும்ல. அதான் செல்வம் கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு போவான்னு பார்த்தா அவங்க அப்பனை அனுப்பிட்டு ஆட்டோ ஓட்டி கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆட்டோ துடைக்கிறதுக்கே நேரம் இல்லை. இவன் எங்கெங்க அடுத்தவங்க பிரச்சனை எல்லாம் தீர்க்க. இவன் பேர் மந்திரங்க. அவசர அவசரமா கிளம்புறத பார்த்தா ஏதோ பேங்க்ல வேலை பார்க்கறான்னு தப்பா நினைச்சிட்டாங்க. வேலை சாப்பிடுறதுங்க, அப்புறம் தாங்க எல்லாமே. சரக்குக்கு எப்பப்போ தட்டுப்பாடு வருதோ அப்போ மட்டும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துக்குவாரு. என்னம்மா இருமிட்டு இருக்க? மாத்திரை போட வேண்டியதானே? சாப்பிடல, மாத்திரை போட எனக்கு தெரியும். ஆமா, நீ எப்போ பாரு இப்படியே பண்ணிக்கிட்டு வேலைக்கு மாத்திரை போட வேண்டியதானே? மாப்ள, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? ஆமாதா. ஆஸ்பத்திரிக்கு அதே கூட்டு போ. என்ன? சரிங்கதா. ஆமா, உழைக்கிற காசப்புறம் இப்படியே ஆஸ்பத்திரிக்கே கொடுத்துக்கிட்டுல. உனக்கு என்ன போச்சுன்னா போக வேண்டியதானே? அதை விட்டு பேசிக்கிட்டு இருக்க. மருமனே என்ன வெளியே காக்கா கத்துது? ஏலே, அது உங்க மாமால? ஆமா, அவரைத்தான் சொன்னேன். ஏனே வாசல்ல நின்னுட்டு கத்திட்டு கிடக்குற? உள்ள வானே. நான் மருமனே பூஜையில் இறங்கிட்டீங்க போல இருக்க. மாப்ள, ஒரு பொண்ணு பார்த்து இருக்கேன், பார்த்து வந்துருமா? யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? அதான் மாப்ள வேலையா எனக்கு. போயா தூர. ஏம்பல அவரை மாய்க்கிற? நான் தான் சொன்னேன். இங்க பாருமா, எப்பவும் கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதை விட்டு இவரை கூப்பிட்டு பொண்ணு பாக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஆமல, இப்படியே சொல்லிக்கிட்டு நீ. நல்லா தின்றா தங்கச்சி. எனக்கு பொண்ணு கொடுத்தா கொடுப்பேன், மானு பொண்ணு கொடுக்க மாட்டாமா. ஏன் இப்படி சொல்ற? ஏமா தொடல மடைச்சாமைக்கு படையில வச்ச மாதிரி வச்சு கொடுத்தா இந்த பாரு திண்டு குமிச்சுக்கிருக்கான். இப்படியே விரிஞ்சுக்கிட்டு போனா எவன் பொண்ணு கொடுப்பேன்? உன் கண்ணுல கொல்லி வைக்க ஏம்பல சாப்பிடறதானா உனக்கு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு? நீ சாப்பிடுற. ரொம்ப மரியாதை கூட ராஜாமி, நம்ம கிளம்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்டு போலாம், அதுங்களா போற? போன பிற்பாடு போன் பண்ணி சொல்லுமா. போடுமா. சரி உட்காரு. எங்கடா கோச்சிட்டு போறன்னு பார்த்தேன், நீயா போறாளு? பூரா தின்னு விடாயடா, ஏன்னா கொஞ்சம் கொடுங்கடா. ஓசில திங்கிறதுக்கு இப்படி அலையுது பாரு. கொண்டாமா, நான் பாத்துக்கிறேமா. நான் பாத்து. சரி நீயே போட்டு சாப்பிடு. ஆமா, சாப்பிட்ட பிறகு அந்த கரண்ட் பில் கட்டணும்ல, கட்டிட்டு வர சொல்லு. சோத்தள்ளி வாயில வைக்கல, அதுக்குள்ள வேலை சொல்றான். ஏய், நீ நல்லாரா? என் பேரு கணேசன். என்னை அறிமுகப்படுத்தி வைக்க எந்த நாதரி இல்ல. யோ, ஒண்ணு இல்லப்பா. 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு கிட்ட உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். உடனே அவள் காய்ச்சல் வந்துருச்சு. நான் லவ் சொன்னனாலயா இல்ல கிளைமேட் மாறினாலயான்னு எனக்கே தெரியல. ஆனா அவ என் லவ்வை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை கணேசா, ஒர்க் ஷாப் போகாம இங்க என்ன பண்ற? என் காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அந்த புள்ள ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் ஆச்சுல. என்னப்பா சொல்ற? இல்ல, அவன் காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போனதான் பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தன் காதல சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஓடி போனது இப்பதானே பாக்குறேன். ஏய், காமெடி காதலுக்குலாம் இவ்வளவு ஃபீல் பண்ணாதல. வா போலாம். இதயம் உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவே நீ உடைக்கவே. இவன் பேர் துறங்க. மெக்கானிக் செட்ல இருக்கிறதுனாலயோ கையில ஸ்பேனர் வச்சிருக்கிறதுனாலயோ இவன் ஒரு மெக்கானிக்கல்னு நம்புறாங்க. வண்டியை நிறுத்த இடம் இல்லைன்றதுனால 4 பேர் வண்டியை கொண்டு விட்டுருக்காங்க. அதை காவ காக்கிற வாட்ச்மேன் தாங்க இவங்க. இவன்கிட்ட கேட்டா தூத்துக்குடியிலே நான் தான் பெரிய மெக்கானிக், இதுதான் பெரிய மெக்கானிக் செட்டுன்னுவான். ஏல, இது பெரிய மெக்கானிக் செட்டா? என்னைக்காவது ஒழுங்கா சம்பளம் கொடுத்துருக்கியாலா? ஏய், வேலையை பாருல. உனக்கு கட்டிங்க ஜாஸ்தி, சம்பளம் கேக்குதா சம்பளம். இங்க இருக்கிற வண்டிகள்லாம் ஒரு காலத்துல நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தாங்க. பஞ்சருக்கு வந்த வண்டியை இப்படி பிச்சு போட்டு தொழில் கத்துக்கிட்டு இருக்காங்க. தொழில் கத்துக்குவாங்களா இல்லையான்றத காலம் தாங்க பதில் சொல்லும்.
என்ன பண்ற? கரண்ட் இழுக்க போறேன். எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? உன் அப்பன் பெரிய கலெக்டர், பர்மிஷன் வாங்க பே. இல்ல நீ படி. என்ன டியூஷன் சொல்லி தரியா? பார்த்தா எப்படி தெரியுதா? எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டியா? இங்க என்ன முதியோர் கல்வி வச்சா நடத்திட்டு வரேன்? படிக்கிற காலத்துல எங்க படிக்க விட்ட? ஐயோ நான் தான் இவர் அப்படியே புடிச்சு வச்சிருந்தனாக்கும். உன் பின்னாடி சுத்தி தானே ஃபெயிலா போனேன். ஆமா, இல்லன்னா ஐயா அப்படியே படிச்சு கலெக்டர் ஆயிருந்திருப்பாராக்கும். சும்மா இல்ல, ரொம்ப பேசுற, பாத்துக்கிறேன். காதலுக்காக தாஜ்மஹால் கட்டின ஷாஜகான் மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா இவன் பண்ற காதலை பார்த்து இவனை உயிரோட சமாதி வச்சிருப்பாருங்க. என்னடா இது? ரவுடிகள் பிடியில் தூத்துக்குடி. என்ன ஏது யாருன்னு பார்க்காம நீ எதை வேணா எழுதிடுவியாலே? படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான்ற பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியாலே? நீ இதான் அது. எழுதுறதுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஒரு 500, 1000? எழுதுறது மட்டும்தான் உன் வேலையா? வேற எதுவும் வேலை பாக்குறியா? படிச்சுட்டு இருக்க. படிக்கிற பையலுக்கு இதெல்லாம் தேவையா? கோபாலு அண்ணா, இந்த பையலுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சு வை. சரிங்கண்ணா. இந்த பார், படிக்கிற பையங்கிறதுனால உன்னை இன்பமற்றோட விடுறேன். இனிமேல் இவன் இதை செஞ்சான், அவன் அதை செஞ்சான் அப்படின்னு பத்திரிகையில எழுதுனதா கேள்விப்பட்ட, உடம்புல தலை இருக்காதாமா. ஜாக்கிரதை பா. என்னாலே பாக்குற? பத்திரிகையில நம்மளை பத்தி தப்பா எழுதுனவனுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறானேன்னு பாக்குறியா? பத்திரிகைக்கார மேல கை வைக்க கூடாது. கைய வச்சா அது புகைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாம தொழில் பண்ண முடியாது. புரியுதா? அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனி ஐயா. கோடீஸ்வரா, அப்பா கோடீஸ்வரா. அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன், கோடீஸ்வரன் ஆயிருன்னு சொல்ற. அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா? கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில நீ பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டும், என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவன்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? வந்துரும். என்னாச்சு? வேலை முடிஞ்சுதா? நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா நல்லபடியா செய். மறுபடியும் ரிப்பேர் வராம சரியா? பாத்துக்க. யாருல நீங்க? இங்க என்ன பண்ற? வெளிய போற.
டேய், அவனை விடாதல. ஏல அங்கிட்டு போய் பாருல. சொல்லுங்க. பக்கத்துல விசாரிச்சீங்களா கொலை பத்தி? எல்லார்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. கொலை நடந்த சத்தம் கேட்டு வந்திருக்காங்க. ஆனா யாருமே கொலைகாரனை பார்க்கலையா. டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டாக் ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு வேண்டாதவங்க யார் இருந்தாலும் சரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க, அங்க வச்சு விசாரிப்போம். ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கீங்கய்யா. இவனா பாரு. இவனா பாரு. இல்ல சார். இவனா பாரு. இல்ல சார். இவனா நல்லா பாரு. இல்ல சார். இவனான்னு பாரு. இல்ல சார். இவன் இல்ல சார். இவனான்னு பாரு. ஆட்டுக்கு முடி வளர்த்த மாதிரி வளர்த்திருக்கான். கோயில் கடை போற? இல்ல சார். டேய், ஊர்ல இருக்கிற அத்தனை அக்யூஸ்டையும் காட்டிட்டேன், இல்ல இல்லங்கற. அவனை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். போ. உள்ள இருக்கவங்க கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்களா? அந்த வராங்க பாரு. ஹலோ, என்னண்ணே உள்ள வேத்து கொட்டுச்சு? உங்களை காட்டி கொடுத்துருவேன்னு பயமா? நேற்று கொலையை பார்த்ததுனால என்ன தடுத்துனீங்க? சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா? விட்டிருப்பீங்கல்ல. முதலாளிக்கும் சண்டை, இடையில காசை வாங்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஊடால நான் யாருண்ணே? வாரம்ண்ணே. இல்ல வாழைங்க சொல்லல, கூப்பிட்டாங்கல்ல. ஆடு அருவா கிட்ட குறி கேட்டா விட்டுருமால. இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறான் பாரு. டேய் பயமுல்ல. காட்டி கொடுக்கலன்னா விட்டுருவோமா? பார்ட்டில மில்லர்புரம் போனோம். உட்காருங்க போலாம். ஏதோ பிரச்சனைல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, போங்க. திருப்பி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல. சும்மா இருக்கீங்களா? போங்க. ஏன் நிறுத்துனீங்க? ஏதோ பிரச்சனை இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இத பாருங்க, ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா விடுங்க. இருங்க. உங்கள்ட்ட போய் நான் கேக்குறேன். ப்ளஸ் 2 ரிசல்ட் இன்னும் ஒரு வாரத்துல வருது. நான் தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே சரியாவே எழுதல. ஃபெயில் ஆயிருவேனோன்னு பயமா இருக்கு. ஏற்கனவே 10th ஒரு தடவை ஃபெயில் ஆனதுக்கு எங்க அப்பா திட்டுன்னு திட்டினாரு. இந்த தடவையும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். அதுக்கு தான் சித்தி வீட்டுக்கு போலான்னு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க அட்ரஸ் வேற எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஆமா, நீங்க எந்த சப்ஜெக்ட் சரியா எழுதலன்னு சொன்னீங்க? தமிழ் மேக்ஸ். தமிழ்லயுமா? விளங்குன மாதிரி தான். சரி 2 சப்ஜெக்ட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்து உங்க நம்பரையும் சொன்னீங்கன்னா பாஸ் ஆயிட்டு போறீங்க. ஐயோ, உண்மையாவா சொல்றீங்க? உண்மைங்க. நீங்களாவது பரவாயில்லங்க, 2 சப்ஜெக்ட் தான். நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்க. 10th 12th காசு கொடுத்தே பாஸ் ஆனாங்க. என்னால நம்பவே முடியலங்க. சாமி சத்தியமாங்க. எங்க பேப்பர் திருத்துறாங்க, யாரை திருத்துறா, யாரை பார்த்தா வேலை நடக்குங்கிறது எல்லாமே எனக்கு கத்துப்படிங்க. சரிங்க, 4000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்களேன். நான் வேணா உங்களுக்காக பேசி பார்க்கறேன். ஹலோ, வணக்கம் சார். நான் தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் பேசுறேன். ஏலே, என்னலே பூசாரிமோ சொல்லித்தல. நல்லா இருக்கேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 2 சப்ஜெக்ட் சரியா எழுதலையாம். அதான் காசு தரேன்னு சொல்லுது. 2000 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார்? ஏல, உனக்கு என்ன மர கண்டுபிடிச்சா என்ன? யார் நினைத்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ல.
சரி சார் சரி சார். ஏன் ஃபோன் பண்ணா எதுக்கு இப்படி பேசுறான்? என்னாச்சு? உங்களுக்காக பேசி கம்மி பண்ணிட்டேங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். சரிங்க. உட்காருங்க, என் நம்பர் தரேன். ஏய் நிறுத்தியா நிறுத்தல. ஹலோ, நான் வேற தான் பேசுறேன், சொல்லல. என்னல சொல்ற? எந்த இடத்துல? நம்ம சரக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு போய் சேர்ற மாதிரி கரெக்டா பார்த்து அனுப்பிச்சு வை போ. சரிங்கண்ணே. என்ன வீரா? அண்ணா, நம்ம லாரில போன சரக்கெல்லாம் பிடிச்சாங்கண்ணே. யாரா? சவுத் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ண்ணே. அடங்க மாட்டான் போல் இருக்கவன். நம்ம குடைச்சல் கொடுக்கறதே அவனுக்கு வேலையா போச்சு. சரி, நீ போய் இந்த கோபால வர சொல்லு போ. சரிங்கண்ணே. அட நீங்க வேற சார், என்னமோ சரக்க புடிச்சு கொடுத்தா ஜனாதிபதி அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்ல கோட்டை தான் அரெஸ்ட் பண்ணிட்டா வெளியில வராம தான் போயிடுவாரா? கஷ்டப்பட்டு புடிச்சிட்டீங்க, காசை வாங்கிட்டு விடுவீங்களா? என்ன மேடையில பேசுற மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன்னு வையே, உன் மேலேயே ஒரு கேஸ புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். கிளம்பியா? கிளம்பு. என்னையா மறைக்கிற? கிளம்பு. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாத.